ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து நேற்று விடுவிக்கப்பட்டார் உச்சநீதிமன்றத்தால். நேற்று இரவு அவர் வெளியே வந்தார். வெளியே வரும்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தொண்டர்கள்லாம் கூடியிருந்தார்கள். குறிப்பாக நேற்று இன்று அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுவிப்பதற்கான யாத்திரை நடத்தப் போவதாக இருந்தார்கள். அதை நேற்று வெற்றி கூட்டமாக நடத்தி காட்டியிருக்கிறார்கள். வெடி வெடித்து பட்டாசு வெடித்து மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அந்த கட்சிக்காரர்கள் கொடுத்தார்கள். இருந்தபோதில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில் வந்தவுடனே கார் மேலேயே இருந்து மிகப்பெரிய ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்து எல்லா மீடியாவும் அங்கே குவிந்திருந்தது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு 2 நிமிடங்கள் மட்டும் பேசிவிட்டு நாளை மதியம், அதாவது இன்றைக்கு பிற்பகலில் நான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன், அதுக்கப்புறம் நாடு முழுவதும் பிரச்சாரத்துக்கு போகிறேன்னு சும்மா ஒரு 2 லைன் சொல்லிட்டு போயிட்டார். அதை நேற்று நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அவர் பேசின பேச்சை கேட்டிங்கன்னா மிக ஒரு ஃபயரான பேச்சு. அதாவது கொதித்து எழுந்திருக்கிறார், உண்மைகளை உடைத்து எறிந்திருக்கிறார், இந்த நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார். இந்த நாட்டு மக்களிடம் நான் பிச்சை கேட்க வந்திருக்கிறேன், பிச்சை எடுக்க வந்திருக்கிறேன், 140 கோடி மக்களிடமும் நான் பிச்சை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. சரி, என்ன பேசினார், யாரை பற்றி பேசினார், என்ன ஆவேசமாக பேசினார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சில் ஒரு சிறிய பகுதியை நான் போடுறேன். அது முதல்ல சொல்லிட்டு நான் போடுறேன். அது ஹிந்தி தான். அந்த பேச்சோட ஆவேசத்தை பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெரியாதவங்களுக்கு கூட அந்த அர்த்தம் புரியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவர் முதல்ல என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீச்சில் இப்போ மோடி ஆட்சிக்கு வந்து விட்டால், தப்பித்தவறி பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் மோடி பிரதமராக இருக்க மாட்டார். ஏன்னா 75 வயது ஆகிறது மோடிக்கு. எனவே அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வருது, அதுவரை தான் பாரதிய ஜனதா கட்சியை சட்டத்திட்டத்துப்படி மோடி பிரதமராக இருக்க முடியும். அந்த 75 வயசு சொல்லி தான் அத்வானியை ஒழித்து கட்டினார், முரளி மனோகர் ஜோஷியை ஒழித்து கட்டினார், அதே மாதிரி சிந்தியா பலரே ஒழித்து கட்டி இருக்கிறார்கள். அந்த வயசுக்கு சீலிங் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த நிலைமை தான் மோடிக்கும். இப்போ மோடிக்கு நான் இது உறுதிமொழிக்கு நான் கேரண்டின்னு சொல்கிறேன். மோடிக்கு முதல்ல யார் கேரண்டி தர்றது அப்படின்னு அவர் கேட்குறாரு. மோடியே பதவியில் இருக்க மாட்டாரு, அப்புறம் எப்படி நீங்கள் கேரண்டி தர்றீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய பல விஷயங்களை அவர் வெளியிடுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா மம்தா பானர்ஜி ஜெயிலுக்கு போயிடுவாங்க 2 மாதத்தில், மு.க. ஸ்டாலின் உள்ளே போயிடுவார், அதே மாதிரி இன்னும் எல்லா முதலமைச்சர், அதாவது பினராயி விஜயன் உள்ளே போயிடுவார், கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளே போயிடுவார், அதே மாதிரி கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா ஜெயிலுக்கு போயிடுவார். இப்படி இப்போ எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர்கள் எல்லாம் 2 மாதத்தில் அனைவருமே சிறைக்கு போயிடுவாங்க. இதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பிட்டை போடுறேன் நீங்கள் பாருங்கள். அதாவது இவர் பிரதமராக இருக்க மாட்டார், அடுத்த பிரதமராக கொண்டு வருவதற்கு யாரை பிளான் பண்ணுறாரா, நம்ம அமித்ஷா பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சின்ன பிட்டு தான், ஹிந்தி தான், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கே அந்த ஆவேசம் புரியும் என்ன பேசுகிறாருன்னு ஒரு சின்ன பிட்டு போடுறேன். आप लोग सोच रहे होंगे केजरीवाल क्या बात कर रहा है, मोदी जी होंगे? नहीं, मोदी जी अगले साल 17 सितंबर को 75 साल के हो रहे हैं. बीजेपी के अंदर मोदी जी ने 2014 में मोदी जी ने खुद ने रूल बनाया था कि बीजेपी के अंदर जो भी 75 साल का होगा उसको रिटायर कर दिया जाएगा. सबसे पहले आडवाणी जी को रिटायर किया गया, उसके बाद मुरली मनोहर जोशी जी को रिटायर किया गया, फिर सुमित्रा महाजन को रिटायर किया गया, फिर यशवंत सिन्हा को रिटायर किया गया. अब मोदी जी अगले साल 17 सितंबर को रिटायर होने वाले हैं. अगर इनकी सरकार बनी तो पहले अगले 2 महीने में योगी जी को निपटाएंगे ये, और उसके बाद मोदी जी के सबसे खास अमित शाह को ये प्रधानमंत्री बनाएंगे. तो मैं लोगों को, देश के लोगों को आगाह करना चाहता हूं, मोदी जी अपने लिए वोट नहीं मांग रहे, मोदी जी अमित शाह को प्रधानमंत्री बनाने के लिए वोट मांग रहे हैं. मैं पूछना चाहता हूं मोदी जी से और अमित शाह जी से, ये मोदी की गारंटी पूरी कौन करेगा? கேட்டிங்களா? இவர் பிரதமராக இருக்க போவதில்லை, ஏன்னா இவருக்கு வயது முடிய போகிறது. அந்த கட்சி தலைமை இவரை இப்போ பிரதமராக்குவதற்கான முடிவை எடுக்கவில்லை. ஆனால் அதிகாரம் இவர்கள் கையில் இருக்கிறதுனால அடுத்த பிரதமராக யாரன்னா அமித்ஷாவை நியமிக்கணும்னு சொல்லி மோடி முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா வேறு வழியே கிடையாது. 75 வயது ஆகிவிட்டால்
இவர் வெளியே போயே ஆகணும். எனவே அமித்ஷாவை கொண்டு வர பார்க்குறாரு. அதற்கு முன்னாடி இவர் என்னென்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவர்களோட அடுத்த டார்கெட் என்னன்னா, எதிர்க்கட்சி முதலமைச்சர்கள் மட்டும் இல்லை, எப்படி மத்திய பிரதேசில் இவர்கள் முன்னாள் முதலமைச்சரை முன்னிலைப்படுத்தி எலெக்ஷன் நின்றுட்டு அவரையே துரத்தி விட்டுட்டு புது ஆட்களை கொண்டாந்தாங்களோ, அதே மாதிரி வசுந்தரா ராஜே சிந்தியா அவர் ராஜஸ்தானில் அவருடைய அரசியல் வாழ்க்கையை ஒழித்து விட்டு வேறு யாரை கொண்டாந்தாங்களோ, இந்த மாதிரி மூத்த தலைவர்கள்லாம் எப்படி மோடி ஒழிச்சு கட்டினாரோ, அதே மாதிரி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை 2 மாதத்தில் ஒழித்து விடுவார்கள். அடுத்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் 2 மாதத்தில் யோகி ஆதித்யநாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு அடுத்து அவர் வரவிட மாட்டார். அடுத்த பிரதமராக நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் இருப்பார். இவரை வைத்து கொண்டு அப்படியே காய் நகர்த்தி அப்படியே இதை கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கட்சி தலைமையும் இருக்காது, ஆர்எஸ்எஸ் இருக்காது அப்படின்றதை உறுதிப்பட சொல்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்றைக்கு ப்ரெஸ் மீட்டில். அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் வரலாற்றை தோண்டி சொல்கிறார். என்னென்னா, இந்த நாட்டுடைய வரலாற்றில் இந்த நாட்டை கைப்பற்றி சர்வாதிகார ஆட்சி நடத்த வேண்டும், இந்த ஒட்டுமொத்தமாக கைப்பற்றும் போதும் என்ற காலங்கள் வந்த போதெல்லாம் இந்த நாட்டு மக்கள் அதுபோன்று நினைப்பவர்களை அடித்து துரத்தி இருக்கிறார்கள், வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறார்கள், ஆட்சியை விட்டு துரத்தி இருக்கிறார்கள் அப்படின்ற பல உதாரணங்கள் எடுத்து சொல்கிறாரு. ரெண்டாவது, உச்சநீதிமன்றத்துக்கு நன்றியை சொல்கிறாரு. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கினதுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்றாரு. ரெண்டாவது என்னென்னா, நாடு முழுவதும் நான் பிரச்சாரம் பண்ண போகிறேன், இன்னையிலேருந்து நான் கிளம்பிட்டேன், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போக போகிறேன், ஒவ்வொரு மக்களையும் சந்திக்க போகிறேன், 140 கோடி மக்கள்கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், மோடியை துரத்துங்க. நீங்கள் போடுற ஓட்டு மோடிக்கும் கிடையாது, மோடி பிரதமராக போகிறதும் கிடையாது. நீங்கள் வேறு யாருக்கோ ஓட்டு போடுறீங்க, மோடிக்கு ஓட்டு போடுறேன், மோடி கேரண்டி கொடுக்குறாருன்னு. மோடிக்கே கேரண்டி கிடையாது. எனவே நீங்கள் தயவு செய்து மாற்றி போடுங்க அப்படின்னு நான் உங்களை வேண்டுகோள் விடுகிறேன். 140 கோடி மக்கள்கிட்டையும் பிச்சை எடுத்து கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களிடம் பிச்சை எடுக்கிறேன். நீங்கள் தயவு செய்து இந்த கும்பலை அடித்து துரத்துங்கள், இவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள், மோடிக்கு வாக்களிக்காதீர்கள் அப்படின்றாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் சர்வே பண்ணக்கூடிய சில அமைப்புகள்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே அவர் ஐஐடியில் படித்தவர், இன்கம் டேக்ஸில் வேலை பார்த்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சர்வே நடத்தக்கூடியவர்கிட்ட கேட்கும்போது ஜூன் 4ஆம் தேதி மோடி இருக்க மாட்டார், அவர்கள் ஆட்சி இருக்காதுன்னு உறுதிப்பட சொல்கிறாங்க. ஏன்னா இந்த முறை இவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள், ஒட்டுமொத்தமாக இவர்களை துரத்த போகிறார்கள்னு அவர்களும் சொல்கிறாங்க. இதுதான் நடக்கப் போகிறது. எனவே நீங்கள் மோடிக்கு வாக்களித்து உங்கள் வாக்குகளை வீணாக்காதீர்கள். ஒரு சர்வாதிகார ஆட்சிக்காக நீங்கள் வாக்களிக்காதீங்க. ஏன்னா உங்கள் வாழ்வே சூனியமாயிரும். எல்லா எதிர்க்கட்சிகளையும் அழித்து விட்டு ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு திட்டமிடுகிறார்கள். எனவே நான் 140 கோடி மக்களை சந்திக்க போகின்றார். ஒவ்வொரு மாநிலமாக போக போகிறார். நாளையிலேருந்து கிளம்ப போகிறாரு. இன்றைக்கி மத்தியானம் பேசினதே நாடு முழுவதுமே ஃபயராக போயிடுச்சு. மோடிகிட்ட பல கேள்விகளை அவர் வைக்கிறார். இன்னும் ஊழலை பற்றியெல்லாம் பேசலை. அவர் இனிமேல் தான் அதை பற்றி தீவிரமாக பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறாங்க. ரெண்டாவது என்ன பார்க்குறாங்கன்னா, என் ஒருத்த நாள் மட்டும் இவர்களை துரத்தி விட முடியாது என்பதற்காக தான் இந்த மாபெரும் கூட்டணி. நான் ஒவ்வொரு மக்களையும் நான் சந்திக்க போகிறேன். மக்கள் தான் இவர்களை துரத்தி அடிக்க வேண்டும், மக்கள் தான் இவர்களை துரத்தி அடிக்க போகிறார்கள். ஜூன் 4ஆம் தேதி பிரதமராக மோடி இருக்க மாட்டார், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வராது அப்படின்றது தற்போது உறுதியாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஓட்டு போடுறவங்கள நான் கேட்டுக்கிறேன், வேண்டாம். ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டு வேஸ்ட்டு. ஏன்னா அடுத்த ஆகஸ்ட்டுக்கு மேலே மோடி இருக்க முடியாது. ரெண்டாவது, மோடி இருந்தாலும் நாசம்தான். மோடி வேறு திட்டங்களை வைத்திருக்கிறார்கள், இந்த நாட்டை கைப்பற்றி கபலீகரம் செய்வதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியிருக்காரு. மிக ஆவேசமான பேச்சு அது. இனி பிரச்சாரம் தீப்பிடிக்க போது. இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டு அவர் கட்சிக்காரர்களை சந்தித்து ரெண்டையும் ஒரே கூட்டமாக வைத்து விட்டார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஆவேசமான பேச்சு நிச்சயமாக இந்திய அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். ஏனென்றால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுலுக்கு போகிற இடமெல்லாம் செல்வாக்கு கூட்டம் வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வந்திருக்கிறது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை பிடித்து போட்டதோட வினையை இவர்கள் அனுபவிக்க போகிறார்கள் அப்படின்றது இது தொடரப்போகுது. எனவே நம்ம இனி மாற்றம் கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்காது அப்படின்னு நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ளலாம். நாம் 10 மாதத்துக்கு முன்பே எந்த பத்திரிகையாளனும் இதை சொன்னதே கிடையாது. 10 மாதம் 12 மாதத்துக்கு முன்பே மோடி அடுத்த பிரதமர் இல்லை என்று தமிழ்நாட்டில் துவக்கி வச்சதை நாம் தான். நீங்கள் பழைய ஜீவாட்டுடைய இதை எடுத்து பார்த்தாலும் சரி, 6 மாதத்திற்கு முன்பு நான் பேசியதை இதில் ஃபர்ஸ்ட் லைனில் எடுத்து பார்த்தாலும் சரி, மோடி அடுத்த பிரதமர் இல்லை 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 அப்படின்னு நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதை இப்போதும் சொல்லிக்கொள்கிறோம். இன்னும் 4ஆம் தேதி வரைக்கும் சொல்லுவோம். ஏன்னா 5ஆம் தேதி மோடி பிரதமராக இருக்க மாட்டார், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்காது என்பதை மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.